கதை ஒழுகும் குடம். ஒரு அழகான கிராமம். பச்சை பசேல் வயல்கள், தென்னை மரங்களின் நிழல், காலை சூரியனின் மெல்லிய ஒளி. அந்த கிராமத்தில் ஒரு சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டில தான் கண்ணன் வாழ்ந்து வந்தான். கண்ணன் ஒரு சின்ன பையன், அமைதியானவன். அவனுக்கு ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. எல்லாமே சரியா ஒழுங்கா இருந்தாதான் வாழ்க்கை சரியா இருக்கும்னு அவன் நினைத்தான். அதனால் அவன் வீட்டில் எல்லாவற்றையும் ஒழுங்காக வைத்திருக்க முயற்சி செய்வான். காலணிகள் நேரா இருக்கணும், புத்தகங்கள் அடுக்கி வைக்கணும், தண்ணீர் குடம் நிறைந்தும் சுத்தமாகவும் இருக்கணும். அவையெல்லாம் சரியா இருந்தாதான் கண்ணனுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். அதுதான் அவன் நினைத்த சரின்னு சொல்ற வாழ்க்கை. ஒரு நாள் காலை, டிப் டிப் ஒரு சின்ன சத்தம். கண்ணன் முகம் சுருங்கிச்சு. அந்த சத்தம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் ஓடி போய் பார்த்தான். அம்மா கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வராங்க. அம்மா, குடம் ஒழுகுது, இது சரியில்லை. அம்மா குடத்தை பார்த்தாங்க. பிறகு கண்ணனை பார்த்தாங்க. ஒரு சின்ன புன்னகை. ஒன்னும் சொல்லல. நடக்க ஆரம்பிச்சாங்க. கண்ணன் அங்கேயே நின்றான். சரி பண்ணலாமே, இதை இப்படியே விட்டா? அவன் குடத்தை பிடிச்சு விரிசல மூட முயற்சி செய்தான். ஆனா தண்ணீர் இன்னும் சிந்துச்சு. கண்ணன் சோர்ந்து போனான். நாட்கள் கடந்துச்சு. அதே பாதை, அதே குடம், அதே டிப் டிப் சத்தம். ஆனா ஒரு நாள் தண்ணீர் விழும் இடத்துல ஒரு பச்சை இலை. இன்னொரு நாள் ஒரு சின்ன செடி. இன்னும் சில நாட்கள் கழிச்சு முட்டுகள். கண்ணன் கவனிக்க ஆரம்பிச்சான். ஆனா எதுவும் சொல்லல. ஒரு காலை கண்ணன் வழக்கம் போல நடந்தான். திடீரென்று நின்று விட்டான். அவன் நம்பவே முடியல. பாதையின் ஒரு பக்கம் முழுக்க பூக்கள். கண்ணன் மெதுவா திரும்பி பார்த்தான். பூக்கள், பாதை, அம்மா, ஒழுகும் குடம். டிப் டிப் அந்த சத்தம். இப்போ எரிச்சல் இல்லை. அம்மா மெதுவா சொன்னாங்க, கண்ணா, இந்த குடம் சரியா இருந்திருந்தா இந்த பூக்கள் வந்திருக்குமா? கண்ணன் எதுவும் பேசல. அவனுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அந்த இரவு கண்ணன் உடைந்த குடத்தை ஜன்னல் ஓரத்தில் வைத்தான். முன்னாடி அவனுக்கு அது சரியில்லைன்னு தோணிச்சு. இப்போ சரியில்லாத விஷயங்களிலிருந்தும் நல்லது நடக்கலாம். அவன் புன்னகையோட தூங்கினான். எல்லாம் சரியா இருந்தாதான் நல்ல வாழ்க்கைன்னு இல்ல. சில சமயம் சரியில்லாத விஷயங்களிலிருந்தே நல்லது நடக்கும்.